வெல்கம் டு சந்திர மேக்ஸ். திஸ் இஸ் ஹானஸ்ட் டாச். நம்ம இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிள்ல ப்ரீவியஸ் இயர் கேட்கப்பட்ட கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்ட் 12 பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி சந்திர மேக்ஸ் பிளேலிஸ்ட்ல எஸ்எஸ்சி ஜிடி கான்ஸ்டபிளுக்கான ப்ரீவியஸ் ஹிஸ்டரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் 11 பார்ட் விட்டுருக்கோம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த 12வது பார்ட்டை கண்டினியூ பண்ணுங்க. வித்தவுட் எனி டிலே இந்த 12th பார்ட்டோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which among the following political leader succeeded Raghav Chadha to become member of Legislative Assembly from Rajendra Nagar, Delhi in June 2022? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜூன் 2022ல ராகவ் சதாவுக்கு பிறகு டெல்லியின் ராஜேந்திர நகரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரான பின்வரும் அரசியல் தலைவர்களில் யார சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யார சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, துர்கேஷ் பதக் அப்படிங்கிறவர் தான் ஜூன் 2022ல ராகவ் சதாவுக்கு பிறகு டெல்லியில ராஜேந்திர அந்த நகரிலிருந்து சட்டமன்ற உறுப்பினரான அரசியல் தலைவர். ஓகேவா, துர்கேஷ் பதக் அப்படிங்கிறவர். ஓகேவா, சோ இவரை பத்தின இன்ஃபர்மேஷன் பார்க்கலாமா? சோ ஆக்சுவலா துர்கேஷ் பதக் அப்படிங்கிறவர் உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிறந்தவர். இவர் எந்த மாநிலத்துல பிறந்தவர்? யூபியில பிறந்தவர். ஓகேவா, இவர் எந்த கட்சியை சார்ந்தவர் அப்படின்னா ஆம் ஆத்மி. எந்த கட்சியை சார்ந்தவர்? ஆம் ஆத்மி. சோ யாருக்கு பிறகு இவர் வந்திருப்பாரு? ராகவ் சதா அப்படிங்கிறவருக்கு அப்புறம் தான் இந்த துர்கேஷ் பதக் அப்படிங்கிறவர் வந்திருப்பாரு. ஓகேவா, இந்த ராகவ் சந்தா அப்படிங்கிறவர் இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா, ராகவ் சதா அப்படிங்கிறவர் டெல்லி மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் டெல்லி மாநிலத்தில் பிறந்தவர். இவரும் ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்தவர் தான். அந்த ஜல் வாரியத்தின் துணை தலைவராகவும் டெல்லியில இருக்கிற இந்த ராஜேந்தர் நகர் சட்டமன்ற தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்திருக்கிறாரு. சோ இவருக்கு அப்புறம் இந்த ராஜேஷ் குஷ்ராலுக்கு அப்புறம் வந்தவர் தான் இந்த துர்கேஷ் பதக் அப்படிங்கிறவர். சோ இவருக்கு முன்னாடி விஜேந்திர கார்க் விஜய் அப்படிங்கிற ஒருத்தவர் இருந்திருப்பாரு. ஓகே, இது ஆக்சுவலா இது 2022ல கேட்கப்பட்ட ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? So next, second question, which part of the Constitution of India contains within the powers and function of the Union Public Service Commission? ஓகேவா, சோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, the Union Public Service Commission உடைய அந்த அதிகாரங்கள் மற்றும் அந்த செயல்பாடுகளை இந்திய அரசியலமைப்போட எந்த பகுதி சொல்லுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா, சோ எந்த பகுதி சொல்லுது அப்படின்னா, பகுதி 14 தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மற்றும் அதன் அதிகாரங்கள் மற்றும் அதன் செயல்பாடுகளை சொல்லுது. ஓகேவா, பகுதி 14. ஆக்சுவலா இந்த பார்ட் 14 அப்படிங்கிறது எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் அப்படின்னா, ஆர்டிகல் 308ல இருந்து 323 வரைக்கும். ஆர்டிகல் 308ல இருந்து 323 வரைக்கும் இந்த யூபிஎஸ்சி பத்திர ஆர்டிகல். ஓகேவா, சோ ஆப்ஷன்ல இருக்கிற மத்த ஆர்டிகளை பத்தியும் பார்க்கலாமா? 15 என்ன சொல்லுது அப்படின்னா, 15 எலெக்ஷனை பத்தி பேசுது. 15 என்ன பத்தி பேசுது? எலெக்ஷனை பத்தி பேசுது, தேர்தல். ஓகேவா, சோ எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் அப்படின்னா, ஆர்டிகிள் 324ல இருந்து, அதாவது 324ல இருந்து 329A வரைக்கும். 324ல இருந்து 329A வரைக்கும் எலெக்ஷனை பத்தி பேசுது. ஓகேவா, 16 என்ன சொல்லுது அப்படின்னா, 16 அப்படிங்கிறது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு சிறப்பு சலுகைகளை பத்தி சொல்றதுதான் 16. ஓகேவா, சோ எஸ்சி அண்ட் எஸ்டி பிரிவினருக்கு சிறப்பு சலுகை பத்தி சொல்லுது. ஓகேவா, சோ அடுத்து பார்ட் 17 என்ன சொல்லுது அப்படின்னா, பார்ட் 17 ஆட்சி மொழிகளை பத்தி சொல்லுது. ஓகேவா, சோ பார்ட் 17 ஆட்சி மொழிகளை பத்தி சொல்லுது. எந்த ஆர்டிகிள் இருந்து எந்த ஆர்டிகிள் வரைக்கும் அப்படின்னா, ஆர்டிகல் 343ல இருந்து ஆர்டிகல் 351 வரைக்கும் லாங்குவேஜ் பத்தி பேசுற ஆர்டிகல். ஓகேவா, 16வது பிரிவுல எஸ்சி எஸ்டிக்கான சிறப்பு சலுகைன்னு சொன்ன அதுக்கு என்ன ஆர்டிகல் அப்படின்னா, ஆர்டிகல் 330ல இருந்து ஆர்டிகல் 342 வரைக்கும் இந்த எஸ்சி எஸ்டினருக்கான சிறப்பு சலுகையை பத்தி சொல்லுது. ஓகேவா, அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? So next, third question, RUSA is the central government's contribution to further promise held by the rich expense of India's state universities. RUSA stand for, the RUSA உடைய full form என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க.
என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ருசா அப்படிங்கிற பணக்காரர்களின் வாக்குறுதியை நிறைவேற்ற, ஓகேவா, பணக்காரர்களுடைய அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற மத்திய அரசின் பங்களிப்பு தான் இந்த ருசா அப்படிங்கிறது. ஓகேவா. சோ இந்த இந்தியாவுல மாநில பல்கலைக்கழகங்களின் விரிவாக்கமா இருக்கிற மாநில பல்கலைக்கழகத்தோட விரிவாக்கம் தான் இந்த ருசான்னு சொல்றாங்க. ஓகேவா. அதோடைய சுருக்கம் தான் இந்த ருசா. ஓகேவா. இப்படிப்பட்ட அந்த ருசாவோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, ராஷ்டிரிய உச்சதர் ஷிஷா அபியான் அப்படிங்கிறது தான். ராஷ்டிரிய உச்சதர் ஷிஷா அபியான் அப்படிங்கிறது தான் இந்த ருஷாவோடைய ஃபுல் ஃபார்ம் அப்ரிவேஷன். ஓகேவா. ருஷா அப்படிங்கிறது என்னவா, பணக்காரர்களின் வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக மத்திய அரசின் ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு தான் இந்த ருசா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. அதாவது இந்திய மாநில பல்கலைக்கழகங்களுடைய விரிவாக்கம் தான் இந்த ருசா அப்படிங்கிறது. ஓகேவா. சரி, இந்த ருசாவை பத்தின சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். இது எந்த வருஷம் யாரால தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த ருசா அப்படிங்கிறது 2013ல கல்வி அமைச்சகத்தால், ஓகேவா, அப்போது இருந்த அந்த மனித வளம் மற்றும் மேம்பாட்டு அமைச்சகம் இருக்குல்ல, ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது HRD டிபார்ட்மெண்டால இந்தியாவோட அந்த உயர்கல்வி மேம்பாட்டுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த ருசா அப்படிங்கிறது. ஓகேவா. இந்த ருசா அப்படிங்கிறது வந்து ஒரு மைய நிதியுதவி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ தகுதியுள்ள மாநில உயர்கல்வி நிறுவனங்களுக்கு வந்து இது வந்து என்ன பண்ணுது, ஒரு மூலோபாய ஃபண்ட், ஒரு கேபிட்டலைஸ் ஃபண்ட் கொடுக்குறாங்க. ஓகேவா. சோ 2012ல 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஒரு பகுதியா வந்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசத்தால ஒரு தனி திட்டம் அதாவது நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலால இது முன்மொழியப்பட்டுச்சு. ஓகேவா. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். 2012ல 12வது 5 இயர் பிளானோட ஒரு எக்ஸ்டென்ஷனா தான் இது இருந்துச்சு. ஓகேவா. சோ அவங்கதான் வந்து என்ன பண்றாங்க, அந்த NDCன்னு சொல்லுவாங்க, நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலால வந்து இது முன்மொழியப்பட்டுச்சு. இது நடைமுறைக்கு வந்தது என்னமோ 2013 அக்டோபர்ல வந்திருக்கும். ஓகேவா. 2012ல இத முன்மொழிஞ்சிருப்பாங்க, 2013ல இது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சோ நெக்ஸ்ட் 4th question. The famous Losung festival is celebrated in which of the following states? என்ன சொல்றாங்கன்னா, புகழ்பெற்ற இந்த லோசுங் திருவிழா வந்து பின்வரும் எந்த மாநிலத்துல கொண்டாடப்படுதுன்னு கேக்குறாங்க. சோ எந்த மாநிலத்துல கொண்டாடப்படுது அப்படின்னா, சிக்கிம் மாநிலத்துல கொண்டாடப்படுது. இந்த லோசுங் அப்படிங்கிற ஃபெஸ்டிவல் வந்து சிக்கிம் மாநிலத்துல கொண்டாடப்படுது. ஓகேவா. ஆக்சுவலா இந்த ஃபெஸ்டிவலை வந்து லோசுங் ஃபெஸ்டிவல் சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சோனம் லோசுங் அப்படின்னு சொல்லி வேற பேர்லயும் சொல்லுவாங்க. வேற என்ன பேர் இதுக்கு இருக்கு, சோனம் லோசுங். அப்படி இல்லைன்னா நம்சுங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, நம்சுங் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து வேற வேற பெயர்கள், இதெல்லாம் வந்து வேற வேற பெயர்களால அழைக்கிறாங்க. சோனம் லோசுங் ஃபெஸ்டிவல் அப்படி இல்லைன்னா நம்சுங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது என்ன திருவிழா அப்படின்னா, இந்த லோசுங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து ஒரு புத்தாண்டு திருவிழா, சிக்கிமோட புத்தாண்டு திருவிழா. ஓகேவா. இது வந்து புத்தாண்டு திருவிழா. ஓகேவா. அப்படி இல்லைன்னா லெப்சா புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க, லெப்சா புத்தாண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இந்த லோசுங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது வந்து எந்த ட்ரைபல் கொண்டாடுற ஃபெஸ்டிவல் அப்படின்னா, பூட்டியா அப்படிங்கிற ட்ரைபல்ஸ், பழங்குடியினர், அவங்க கொண்டாடுற ஒரு புத்தாண்டு தான் இந்த லோசுங் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இது ஒவ்வொரு வருஷமும் எந்த மாசத்துல கொண்டாடப்படுது அப்படின்னா, டிசம்பர் மாசம் கொண்டாடுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் இதெல்லாம். ஓகேவா. சோ அவங்களுடைய திபெத்திய அந்த நாள்காட்டியின்படி விவசாயிகள் வந்து அறுவடையை கொண்டாடும் விதமாக 10வது மாசத்தின் 18வது நாள்ல இதை கொண்டாடுறோம். ஓகேவா. அவங்க காலண்டரின்படி ரொம்ப முக்கியம். ஓகேவா. 10வது மாசத்தின் 18வது நாள்ல இந்த லோசுங் ஃபெஸ்டிவல் வந்து இந்த பூட்டியா அப்படிங்கிற பழங்குடியினால ஒவ்வொரு வருஷமும் இத கொண்டாடப்பட்டு வருது. ஓகேவா. இந்த லோசுங் ஃபெஸ்டிவல் சிக்கிம்ல மட்டும் இல்லைங்க, இந்த லோசுங் ஃபெஸ்டிவல் வந்து வேற சில மாநிலங்கள்லயும் நாடுகள்லயும் கொண்டாடப்படுது. அது எங்க அப்படின்னா, சோ நேபாள், வேற எங்க, நேபாள்ல இந்த லோசுங் ஃபெஸ்டிவல் கொண்டாடுவாங்க. அப்புறம் பூட்டானை சேர்ந்த மக்களும் இந்த லோசுங் ஃபெஸ்டிவலை கொண்டாடுவாங்க. ஓகேவா. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. சோ நெக்ஸ்ட் 5th question. How many sports were there in the Asian Games 2028? அதாவது
2018 ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல எத்தனை விளையாட்டு போட்டிகள் இருந்தன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எத்தனை விளையாட்டு போட்டிகள் இருந்துச்சு அப்படின்னா 47 விளையாட்டுகள் இருக்கு. எத்தனை விளையாட்டு போட்டிகள் இருக்கும்? 2018 ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல 47 விளையாட்டு போட்டிகள் இருந்துச்சு. ஓகேவா? சோ இத பத்தின இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆக்சுவலா 2018 யாரு இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் நடத்திருப்பாங்க அப்படின்னா ஜகார்த்தா மற்றும் பலெம்பாங் இந்தோனேஷியால நடந்துச்சு. ஓகேவா? இந்தோனேஷியாவில இருக்கிற ஜகார்த்தா மற்றும் பலெம்பாங் அப்படிங்கிற சிட்டிஸ்ல தான் இந்த ஏசியன் கேம்ஸ் நடந்திருக்கும். சோ அந்த டைம்ல இவங்களுடைய மோட்டோ என்னவா இருந்துச்சு அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஏசியா. சோ இந்த டைம்ல அந்த ஏசியன் கேம்ஸோட மோட்டோ என்ன அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஏசியா. ஓகேவா? இது எப்போ ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னா ஆகஸ்ட் 18 ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆகஸ்ட் 18 ஸ்டார்ட் ஆயிருக்கும். எப்போ முடிஞ்சிருக்கும் அப்படின்னா செப்டம்பர் 2 முடிஞ்சிருக்கும். செப்டம்பர் 2 முடிஞ்சிருக்கும். ஓகேவா? 2018 நடந்த இந்த ஏசியன் கேம்ஸ்ல எத்தனை நாடுகள் பங்கெடுத்திருக்கோம் அப்படின்னா 45 நாடுகள் பங்கெடுத்திருப்பாங்க. 45 நாடுகள் பங்கெடுத்திருப்பாங்க. சோ இந்த வருஷம் யாரு இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல முதன்மை பெற்றிருப்பாங்க, முதல் தரவரிசையில முதல்ல இருந்திருப்பாங்க அப்படின்னா சீனா தான் முதல் இடத்துல இருந்தது. ஓகேவா? சோ ரெண்டாவது ஜப்பான், மூணாவது பிளேஸ் சவுத் கொரியா. ஓகேவா? தென்கொரியா தான் மூன்றாவது பிளேஸ். இந்தியா இந்த பதக்கப்பட்டியல்ல 8th. ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம வேற என்னெல்லாம் இந்த ஏசியன் கேம்ஸ் பத்தி ஸ்டாட்டிக் ஜிகே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சோ இந்த ஆசிய விளையாட்டு போட்டிகள் இதோடைய முதல் நிகழ்வு 1951 தான் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அதுல இருந்து ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இதை நடத்துவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த ஆசிய விளையாட்டு போட்டி நடக்கும். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 6th கொஸ்டின். டியூரிங் த சோலா பீரியட் மூவேந்தவேலன் அண்ட் அரையர் வேர் டைட்டில்ஸ் ஆஃப் டேஷ். சோழ காலத்தில் மூவேந்தவேலன் மற்றும் அரையர் என்பது டேஷின் பட்டங்களாக இருந்துச்சு. யாருடைய பட்டங்களாக? இந்த மூவேந்தவேலன் மற்றும் இந்த அரையர் என்ற பட்டங்கள் இருந்துச்சு சோழர் டைம்ல அப்படின்னு கேக்குறாங்க. சோ யாருடைய பட்டங்களா இருந்தது அப்படின்னா பணக்கார நில உரிமையாளர்களுக்கு தான் இந்த மூவேந்தவேலன் இல்லைன்னா இந்த அரையர் அப்படிங்கிற பட்டம் இருந்துச்சு. யார் காலத்துல? சோழர் காலத்துல. ரிச் லேண்ட் ஓனர்ஸுக்கு தான் சோழர் காலத்துல மூவேந்தவேலன் மற்றும் அரையர் அப்படிங்கிற பட்டம் இருந்துச்சு. மூவேந்தவேலன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 3 அரசர்களுக்கு பணிபுரியும் வேலன் அப்படிங்கிறது தான் இதுக்கு மீனிங். ஓகேவா? அரையர் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா அரையர் அப்படின்னா தலைவர். அரையர் அப்படின்னா தலைவர் அப்படின்னு பேரு. ஓகேவா? சோ இப்படி எல்லாம் இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் கொடுத்து அவங்கள மரியாதை செஞ்சு அந்த மாகாணத்துல மட்டும் அவர்களுக்கு ஒரு முக்கிய அலுவலங்கள் எல்லாம் கொடுத்து இதை நீங்க பாத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? சோ இந்த மூவேந்தவேலன் அப்படிங்கிறது யாரு டைம்ல இந்த பட்டங்களை கொடுத்தாங்கன்னு நம்மளுக்கு கொஸ்டின் அடிக்கடி வரும். சோழர் காலத்துல கொடுத்திருப்பாங்க. ஓகேவா? இந்த சோழர் டைனஸ்டியோடைய தலைநகரா எது இருந்திருக்கு? திருச்சி தான் இருந்திருக்கு. இதை எப்படி சொல்லுவாங்க? உறையூர். திருச்சி உறையூர் தான். திருச்சி உறையூர் தான் சோழர்களுடைய தலைநகரமாக இருந்திருக்கு. சோ இந்த சோழ வம்சத்துல மோஸ்ட் ஃபேமஸ்டு கிங்கா இருக்கிறது யாரு அப்படின்னா ராஜராஜ சோழ ஒண்ணுதான். ராஜராஜ சோழா ஒண்ணுதான் மோஸ்ட் ஃபேமஸ்டா இருக்கிற கிங். ஓகேவா? சோ அவர் என்ன கட்டியிருப்பாரு அப்படின்னா இந்த பிரகதீஸ்வரர் டெம்பிள், அதாவது ராஜராஜ சோழா ஒண்ணுதான் தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டியிருப்பாரு. சோ அதனால இந்த மோஸ்ட் ஃபேமஸ்டு கிங்கா இவரு கருதப்படுறாரு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 7th கொஸ்டின். குரு பங்கஜ் சரண் தாஸ் இஸ் ஃபேமஸ் ப்ரொபனன்ட் ஆஃப் விச் இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ். குரு பங்கஜ் சரண் தாஸ் அப்படிங்கிறவர் எந்த இந்திய பாரம்பரிய நடனத்தின் மூலம் பிரபலமானவர் ஆவார் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எந்த இந்திய பாரம்பரிய நடனம் அப்படின்னா இந்த குரு பங்கஜ் சரண் தாஸ் அப்படிங்கிறவர் ஒடிசி அப்படிங்கிற இந்திய பாரம்பரிய நடனத்தோட பிரபலமான டான்சர். ஒடிசி அப்படிங்கிறது இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸ்ல ஒன் ஆஃப் த கிளாசிக்கல் டான்ஸ் தான் இந்த ஒடிசி அப்படிங்கிறது. ஓகேவா? அது ரொம்ப ஃபேமஸானவர் தான் இந்த குரு பங்கஜ் சரண் தாஸ் அப்படிங்கிறது. ஆக்சுவலா இவரை மாதிரியே ஒடிசியில வேறு சிலரும் முக்கியமான கிளாசிக்கல் டான்சரா இருக்கிறாங்க. இவரை மாதிரி கேலுச்சரண் மொஹபத்ரா அப்படிங்கிறவரும்
சோனல் மன்சிங் அப்படிங்கிறவரு, அப்புறம் சரோன் ரோவன் இவங்க எல்லாமே வந்து இந்த ஒடிசி டான்ஸ்ல ஃபேமஸான டான்சர்ஸ் தான். ஓகேவா, ரொம்ப ரொம்ப முக்கியம்தான். ஸோ இவங்க எல்லாருமே வந்து இந்த ஒடிசி டான்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான டான்சர்ஸ். நோட் பண்ணிக்கிங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ஷன்ல இருக்கிற மணிப்பூர்ல இருக்கிற சில ஃபேமஸான டான்சர்ஸ் பத்தி சொல்றேன். இந்த மணிப்பூர் இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ல ஃபேமஸான டான்சர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. நோட் பண்ணிக்கிங்க. ஸோ நாயனா, ஸ்வர்ணா, அப்புறம் ரஞ்சனா, தர்ஷனா மற்றும் இந்த குரு பிபின் சிங்கா இவர்கள் எல்லாருமே வந்து மணிப்பூரி கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம்ல ரொம்ப ஃபேமஸான டான்சர்ஸ். ஓகேவா. ஸோ அதே மாதிரி இந்த மோகினி ஆட்டத்துல வந்து ஃபேமஸான சில டான்சர்ஸ் சொல்றேன். இந்த மோகினி ஆட்டத்துல வந்து சுனந்தா நாயர், மோகினி டான்சர்ல சுனந்தா நாயர், அப்புறம் கமலா மண்டலம் கல்யாணி குட்டி அம்மாள் அவர்கள், அப்புறம் வந்து மதுரி அம்மா அப்படிங்கிறவங்க, அப்புறம் ஜெயபிரபா மேனன் இவர் எல்லாமே மோகினி ஆட்டம் இந்த கிளாசிக்கல் டான்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான டான்சர்ஸ். ஸோ இதே மாதிரி இந்த கதக் இந்த டான்ஸ்ல வந்து ரொம்ப ஃபேமஸான டான்சர்ஸ் யாரு அப்படின்னா பிருகு மகராஜ். இதை மட்டும் எழுதிக்கிங்க, இடம் இல்ல. ஸோ இந்த பிருகு மகராஜ் அப்படிங்கிறவர் வந்து இந்த கதக் டான்ஸ்ல ரொம்ப ஃபேமஸ். பிருகு மகராஜ், அப்புறம் வந்து லிச்சு மகராஜ், அப்புறம் சித்தாரா தேவி, அப்புறம் தமயந்தி ஜோசி இவங்க எல்லாமே வந்து இந்த கதக் அப்படிங்கிற கிளாசிக் டான்ஸ் ஃபார்ம்ல ரொம்ப ஃபேமஸான டான்சர்ஸ். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின். ஓகேவா. இன் இந்தியா it is the only industry in the country which is self-reliant and complete in the value chain. For an example, from raw material to the highest value added products, which industry is being spoken about here? என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் சொல்ல போறது வந்து இந்தியாவின் நாட்டின் ஒரே தொழில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. இந்த தொழில் வந்து இது வந்து தன்னிறைவு மற்றும் மனித சங்கிலியில வந்து முழுமையானது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, மூலப்பொருள் முதல் அதிக மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் வரை எந்த தொழில் பற்றி இங்க சொல்லப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஓகேவா. அதாவது மூலப்பொருள், அதாவது ஆரம்பிக்கிறாங்கல்ல அந்த ரா மெட்டீரியல்ல இருந்து அதை மதிப்பு கூட்டுற பொருள் வரை எந்த தொழிலை பத்தி சொல்றாங்க அப்படின்னா டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை பத்தி சொல்றாங்க. ஓகேவா. இந்தியாவுல இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியில வந்து இந்த ஜவுளி இண்டஸ்ட்ரி, அதாவது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது நாட்டின் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியா இருக்குது. ஆக்சுவலா இந்த இண்டஸ்ட்ரி வந்து தன்னிறைவு மற்றும் மனித சங்கிலியில ஒரு முக்கியமான தொழிலா இந்த ஜவுளி தொழில பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கான மூலப்பொருள்ல இருந்து அதை நம்ம மதிப்பு கூட்டுறோம்ல, அதை வந்து ட்ரெஸ்ஸா கன்வெர்ட், அதாவது நூல்ல இருந்து அதை ட்ரெஸ்ஸா கன்வெர்ட் பண்ற வரைக்கும் எல்லாமே இதுல நம்மளால பண்ண முடியுது. ஓகேவா. அதனாலதான் இந்த ஜவுளி தொழில் வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் இண்டஸ்ட்ரியா சொல்லப்படுது. ஓகேவா. இதுல நம்ம தன்னிறைவு மற்றும் மனித சங்கிலியில வந்து இது முழுமையானதா காணப்படுது. ஆக்சுவலா இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயுமே இருக்கிற அந்த பொருள்லாம் வந்து அடுத்த கட்ட உற்பத்திக்காக சில மூல பொருளாக வந்து பயன்படுத்தப்படுறதுனால ஜவுளி தொழில் வந்து ஒரு தன்னிறைவு பெற்ற தொழிலா கருதப்படுது. ஓகேவா. ஆரம்பத்திலிருந்து இறுதி ஸ்டேஜ் வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலும் தேவைப்படுற அந்த பொருள்லாம், ஒவ்வொரு கட்டத்திலும் வர பொருள் வந்து அடுத்த கட்ட உற்பத்திக்கான ஒரு மூலப்பொருளா வந்து இது ஆகுது. நூல் வந்து நூல் கண்டு அதை வந்து த்ரெட்டா ஃபுல்லா மாத்தி நூல் கண்டா இருக்குல்ல, சோ அப்படி மாத்துறதுக்கு அந்த நூல் தான் ஒரு மூல பொருளா இருக்கு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸா மாத்துறதுக்கு அந்த நூல் கண்டு தான் வந்து ஒரு ரா மெட்டீரியலா இருக்குது. இப்படி தன்னிறைவு பெறுது. ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு போகும்போது அவங்கள பொறுத்தவரை அது ஃபைன் குட் ப்ராடக்ட் தான், அவங்களுக்கு அந்த தொழில் முடிஞ்சது. அந்த நூலை வச்சுட்டு நீங்க தைக்கலாம், இல்ல நீங்க அதே நூலை வச்சுட்டு நீங்க புதுசா ஒரு ட்ரெஸ்ஸை மேக் பண்ணலாம். சோ இதுதான் வந்து இந்த ஜவுளி இண்டஸ்ட்ரியில இருக்கிற மிகப்பெரிய ஒரு பியூட்டியே. ஓகேவா. ஜவுளி இண்டஸ்ட்ரியில வந்து இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில அதோட உற்பத்தியோட விகிதம் வந்து ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. ஓகேவா. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. சோ நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். Who among the following was the founder of the Khudai Khidmatkars non-violent movement? பின் வருவனவற்றில் குதாய் கித்மத்கர்ஸ் அகிம்சை நிறுவனத்தை வந்து அந்த இயக்கத்தை வந்து நிறுவியது யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ யாரு நிறுவிருப்பாங்க அப்படின்னா கான் அப்துல் ஜாஃபர் கான் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த குதாய் கித்மத்கர்ஸ் அப்படிங்கிற அகிம்சை இயக்கத்தை தொடங்கியிருப்பார். கான் அப்துல் ஜாஃபர் கான் அப்படிங்கிறவரு. சோ இவரை பத்தி
சில இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். கான் அப்துல் ஜாஃபர் கான் அப்படிங்கிறவர் வந்து பிரிட்டிஷ் காலத்துல பிரிட்டிஷை எதிர்த்த ஒரு முக்கியமான ஒரு அகிம்சை ஒரு அகிம்சை இயக்கமா கருதப்படுது. மார்ச் 1930 கிசா குவானி பஜார் படுகொலைக்கு முன்னதாக அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் சாகிறதுக்கு முன்னாடி வந்து இந்த குதாய் கித்மத்கர் அப்படிங்கிற கட்சியை உருவாக்கி இருப்பாரு. இப்படி வந்து ஒரு கட்சி இருக்கு, கித்மத்கர் அப்படின்னு ஒரு கட்சியை உருவாக்கி இருப்பாரு அவர் சாகிறதுக்கு முன்னதான். சோ கான் அப்துல் ஜாஃபர் கான் அப்படிங்கிறவர் வந்து நிறைய இயக்கங்களையும் நிறைய அமைப்புகளையுமே வந்து தொடங்கி வச்சிருக்காரு. சோ இந்த குதாய் கித்மத்கர் இந்த அமைப்பையும் இவர் தான் தொடங்கி வச்சாரு. சோ அதே மாதிரி 1921 அஞ்சுமன் இ இலாஹி உல் ஆப்கான் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. ஓகேவா? அது மட்டும் இல்லாம 1927 வந்து விவசாயிகளோட அமைப்பா இருக்கிற அஞ்சுமன் இ ஜமீதரன் அப்படிங்கிற அமைப்பை விவசாயிகளுக்காக தொடங்குறாரு. சோ இதே வருஷம் வந்து இளைஞர்களுக்காக ஒரு அமைப்பை தொடங்குறாரு. அது என்ன இயக்கம் அப்படின்னா பஷ்டூன் ஜிர்கா அப்படிங்கிற அந்த அமைப்பையும் உருவாக்குறாரு. ஓகேவா? சோ இவர் வந்து நிறைய சீர்திருத்த இயக்கங்களை உருவாக்கி இருக்காரு. குதாய் கித்மத்கர்கள் வந்து இந்த பன்னு அப்படிங்கிற தீர்மானத்தை அறிவிச்சாங்க. எப்போ அறிவிச்சாங்க? ஜூன் 1947 இந்த கித்மத்கர்கள் வந்து ஒரு பன்னு தீர்மானத்தை வந்து அறிவிச்சாங்க. அதன்படி இந்த பஷ்டூன்கள் பாகிஸ்தானுடன் இணைவதற்கு பதிலாக வந்து பஸ்டூனிஸ்தான் அப்படிங்கிற தனி மாநிலம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்போ கோரிக்கையும் உண்ணாவிரதமும் வைக்கிறாங்க அப்படின்னா 1947 ஜூன் மாசம் இந்த கோரிக்கைய வைக்கிறாங்க. பஸ்டூனிஸ்தான் அப்படிங்கிறது எங்களுக்கு தனியான ஒரு நாடு இல்லைன்னா ஒரு மாநிலம் வந்து எங்களுக்கு தனியா சுதந்திரமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குதாய் கித்மத்கர்கள் எல்லாமே வந்து ஒரு பன்னு தீர்மானத்தை அவர்களுக்குள்ள வந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி நம்ம இந்திய அரசு கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா அதை நம்ம ஏத்துக்கல. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? So next 10th question, cyclostomes or jawless dash. சைக்ளோஸ்டோம்கள் வந்து தாடையற்றவை டேஷ் அப்படின்னு கேக்குறாங்க. சோ எந்த அந்த சைக்ளோஸ்டோம்கள் வந்து தாடையற்றவை அப்படின்னா இந்த சைக்ளோஸ்டோம்கள் வந்து தாடையற்றவை தான், அவை முதுகெலும்புகள் தான். ஓகேவா? சைக்ளோஸ்டோம்கள் முதுகெலும்பு உள்ளவை, அவை தாடையற்றவையாக இருக்கிறது. சோ சைக்ளோஸ்டோம்கள்ல தாடையற்றவை எதுன்னு கேட்பாங்க, அதுக்கு முதுகெலும்புகள் இருக்குதா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா, சைக்ளோஸ்டோமுக்கு முதுகெலும்புகள் உண்டு. இதோடைய வாய் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த விலங்குகளுடைய வாய் வந்து ஒரு வட்ட வடிவமான வாயா இருக்கும். வட்ட வடிவ வாய் அமைப்பு உள்ள விலங்குகளா இருக்கும் இந்த சைக்ளோஸ்டோம்கள் அப்படிங்கிறது. சோ இதற்கெல்லாம் வந்து எப்படி இருக்குமா, முதுகெலும்பு கண்டிப்பா இருக்கும். இதுக்கு வெர்டிபிரேட்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இதுக்கு தாடைகள்லாம் இருக்காது, தாடை அற்றதுதான். சோ இதற்கு வந்து கை கால்கள் அல்லது வந்து இணை செவுள்கள், இந்த மீன்லயே வந்து டேங்க் கிளீனர் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். இணை செவுள்கள்லாம் இருக்கும். இதுக்குன்னு வந்து ஒரு நிலையான ஒரு முதுகு தண்டு கண்டிப்பா இருக்கும். ஓகேவா? இது குருத்தெலும்பு, எலும்புக்கூடு ஆகியவற்றை கொண்ட ஒரு பழமையான முதுகெலும்பிகள் தான் இது. ஓகேவா? இது எந்த தொகுதியில வருது அப்படின்னா லாம்ப்ரேஸ் தொகுதியில வருது. லாம்ப்ரேஸ் மற்றும் ஹாக்பிஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஹாக்பிஸ்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பழமையான முதுகெலும்பு தண்டுகளுடைய மாற்றி அமைக்கப்பட்ட ஒரு சிதைந்த ஒரு பிரான்ச் தான், ஒரு சிதைந்த ஒரு கிளை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய வாய் எப்படி இருக்கும்? வட்ட வடிவமா இருக்கும். இதோடைய முதுகு தண்டு வந்து அதோடைய வாழ்நாள் முழுவதுமே லைஃப் டைம், அது சாகிற வரைக்குமே வந்து தொடர்ந்து வளர்ந்துட்டே இருக்கும். லைஃப் டைம் ஃபுல்லா வந்து முதுகு தண்டு வந்து அதோட சேர்ந்தே இருக்கும். இந்த விலங்கோட அந்த மத்திய அந்த சென்டர்ல இருக்க அந்த செவில் வந்து அதோடைய சைட்ல இருக்க அந்த துடுப்பு வந்து இந்த செவில் மாதிரி இருக்குல்ல, இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோம். ஓகேவா? அந்த விலங்கு இருக்கு அப்படின்னா சோ இப்படி அது ஒரு மீன் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். சோ இதோடைய அந்த சைடு செவில் இருக்குல்ல, இந்த செவில் வந்து இந்த முதுகு எலும்போட சேர்ந்தே இருக்கும். இந்த முதுகு எலும்போட சேர்ந்தே இந்த செவில் வந்து இருக்கும். இது ஒரு லைஃப் டைம் ஃபுல்லா இருக்கும். கணுக்காலிகளுக்கு முதுகெலும்பு இருக்காது. முழுகெலும்பு இல்லாத விலங்குகள் வந்து இந்த கணுக்காலிகள். இது வந்து வெளிப்புற ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கும். ஓகேவா? ஆனா முதுகெலும்பு அதுக்கு இருக்காது. அது வந்து ஒரு இணைந்த சில ஜாயின்ஸ் மாதிரி இருக்கும். சில ஜாயிண்ட் மூட்டுகள் மற்றும் அந்த செட்டினாலான ஒரு புறத்தோல், அந்த ஸ்ட்ரக்சர்ல தான் அது இருக்கும். ஓகேவா? இதே மாதிரி புரை நான் முதுகிகள் சொல்றோம்.
இந்த குறை நான் முதுகெலும்பிகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா, இந்த குறை நான் முதுகெலும்பிகளுக்கு வந்து எடுத்துக்காட்டா சொல்லப்படுறது வந்து அக்கான் புழுக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு அக்கான் புழுக்கள். சோ அக்கான் புழுக்கள் சொல்லுவாங்க. இந்த அக்கான் புழுக்கள் வந்து எதுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னா குறை நான் முதுகெலும்பிகள். ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 11th கொஸ்டின். The first complete census of Indian city was conducted in 1830 by dash. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு இந்திய நகரத்தின் முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து 1830 வந்து யாரால் நடத்தப்பட்டிருக்கோம் சொல்லி கேட்கிறாங்க. சோ யாரால நடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஹென்றி வால்டர் அப்படிங்கிறவராலதான் ஒரு இந்திய நகரத்தின் முதல் முழுமையான மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1830லயே நடத்திருப்பாங்க. யார் நடத்திருப்பாங்க? ஹென்றி வால்டர் அப்படிங்கிறவர் தான் the first complete census of Indian city was conducted in 1830. So ஆக்சுவலா ப்ரீவியஸ் வீடியோஸ்ல நம்ம சென்சஸ பத்தி நிறைய டீடைல் பார்த்துட்டோம். சென்சஸ பத்தி நிறைய டீடைல் பார்த்துட்டோம். இந்தியாவில வந்து முதலா வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இது ஒரு சிட்டில நடந்திருக்கு. ஆனா ஆல் ஓவர் இந்தியாவிலேயே வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போ நடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா 1872 நடத்தப்பட்டிருக்கோம். 1872 நடத்தப்பட்டிருக்கோம். ஓகேவா? சோ யாரால நடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா முதல்ல மக்கள் தொகை வந்து 1872 நடத்தப்பட்டிருக்கும் சொன்ன. யாரால நடத்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா மேயோ பிரபாவால நடத்தப்பட்டிருக்கும். யாரு? மேயோ பிரபால நடத்தப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கப்புறமா வந்து அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்ப யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னா 1881 ரிப்பன் பிரபு. ஓகேவா? ரிப்பன் பிரபுவாலதான் வந்து அதிகாரப்பூர்வ மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கு. ஓகேவா? முதல் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் மேயோ பிரபு. அதிகாரப்பூர்வமா எடுத்தது வந்து ரிப்பன் பிரபு. ஓகேவா? சோ இந்த ரிப்பன் பிரபு எடுத்த இந்த கணக்கெடுப்பு தான் வந்து முதல் ஒத்திசைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் ஒத்திசைக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 1901 இருந்து தான் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கு ஒரு தடவை எடுக்கணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாங்க. ஓகேவா? 1901 அப்புறம் தான் 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த சென்சஸ் கண்டினியூஸா நடத்தப்பட்டு வரணும் அப்படிங்கறத எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 1991 நடத்திருப்பாங்க. இப்போ லாஸ்டா வந்து 2011 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துச்சு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா நம்ம 15 மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தி முடிச்சிருக்கோம். ஓகேவா? சோ சுதந்திரத்துக்கு அப்புறம் இது எத்தனாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா சுதந்திரத்துக்கு அப்புறம் இது 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இது 7வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஓகேவா? சோ 2011 ரொம்ப முக்கியமான டாபிக். 2011 நடந்த இந்த சென்சஸ படிக்காம எக்ஸாமுக்கே போயிடாது. 2011 சென்சஸ் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாம உலகிலேயே வந்து குடும்ப கட்டுப்பாட்டை முதல்ல கடைபிடித்த நாடு வந்து இந்தியா தான். குடும்ப கட்டுப்பாட்டை முதல்ல கடைபிடித்த நாடு எதுன்னு கேட்பாங்க? இந்தியா தான். சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 12th கொஸ்டின். நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் அதாவது NDC வாஸ் செட்டப் இன் டேஷ் இன் இந்தியா. சோ எந்த வருஷத்துல வந்து இந்த தேசிய வளர்ச்சி கவுன்சில் வந்து அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு கேக்குறாங்க. சோ எந்த வருஷத்துல அப்படின்னா 1952 தான் இந்த நேஷனல் கவுன்சில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ 1952 ஆகஸ்ட் மாசம். இந்த மாசம் ஆகஸ்ட் மாசத்துல இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் இந்த கவுன்சில் வந்து அமைச்சிருப்பாங்க. ஓகேவா? இந்த NDC அப்படின்னு சொல்றோம்ல, இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ். இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில வந்து எப்படி சொல்லுவாங்க? ராஷ்டிரிய விகாஸ் பரிஷத் அப்படின்னு சொல்லி இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில சொல்லுவாங்க. ஓகேவா? சோ இதையும் நோட் பண்ணிக்க பக்கத்திலேயே. இந்த NDC அதாவது இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலுடைய சேர்மனா யார் இருப்பாங்க அப்படின்னா அப்போதைக்கு யாரு பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்க தான். ஓகேவா? சோ யாரு PM இருக்காங்களோ அவங்க தான் வந்து இதுல சேர்மேனு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின். In November 2021, which of the following dancer won a Padma Shri for contribution in arts? என்ன சொல்றாங்க அப்படின்னா நவம்பர் 2021 கலைத்துறையில் பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருத பின்வரும் எந்த நடன கலைஞர் வென்றிருப்பாரு அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஓகேவா?
ஸோ 2021 கலைத்துறையில அவருடைய பங்களிப்புக்காக, கலைத்துறையில அவருடைய பங்களிப்புக்காக பத்மஸ்ரீ விருதை வாங்கிய ஒரு நடன கலைஞர் யாரு அப்படின்னு இருக்கிறாங்க. யாரு அப்படின்னா மஞ்சம்மா ஜோகதி அப்படிங்கிறவங்க தான். மஞ்சம்மா ஜோகதி அப்படிங்கிறவங்க தான் நவம்பர் 2021 கலைத்துறைக்கான பங்களிப்பிற்காக பத்மஸ்ரீ விருது வென்ற நடன கலைஞர். ஓகேவா? சோ இந்த மஞ்சம்மா ஜோகதி அப்படிங்கிறவங்க இவங்க ஒரு கன்னட நாடக நடிகை. இவங்க யாரு? ஒரு கன்னட நாடக நடிகை. இவங்க இந்த அதாவது நார்த் கன்னட மாவட்டத்தோட நாட்டுப்புற நடன வடிவமா இருக்கிற இந்த ஜோக்தி நிருத்யாவோடைய பாடகியும் நடன கலைஞருமா இருந்திருக்காரு. ஆக்சுவலா 2019 ஆண்டே சிறந்த கலைஞர்களுக்கான நிறுவனமான இந்த கர்நாடக ஜனபட அகாதமிக்கு தலைமை தாங்கிய முதல் திருநங்கையா இவரு சில அவார்டை வாங்கியிருப்பாரு. நாட்டுப்புற கலைகளுக்கான மாநிலத்தோட சிறந்த நிறுவனமான இருக்கிற இந்த கர்நாடக ஜனபட அகாதமிக்கு தலைமை தாங்கிய முதல் திருநங்கை இவங்க. மஞ்சம்மா ஜோகதி அப்படிங்கிறவங்க முதல் திருநங்கை. சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 14th question. Whose tenure has been extended by 1 year as the Chief of Research and Analysis Wing in June. என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜூன் 2022 ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவின் தலைவராக யாருடைய பதவி காலம் 1 வருஷம் நீடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. சோ யாருடைய பதவி காலம் நீடிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சமந்த் கோயல் அப்படிங்கிறவருடைய பதவி காலம் தான் ஜூன் மாதம் 2022 ஆராய்ச்சி மற்றும் பகுப்பாய்வு பிரிவு ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் அந்த விங்கோட தலைவராக இருக்கிற இந்த சமந்த் கோயலுடைய பதவி காலம் தான் 1 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஓகேவா? சோ இவருக்கு அப்புறம் யார் வந்திருப்பாங்க அப்படின்னா இவருக்கு அப்புறம் ரவி சின்ஹா அப்படிங்கிறவரு இந்த ரிசர்ச் அண்ட் அனலைசிஸ் விங்குக்கு தலைவரா ஆக்கப்பட்டிருக்காரு. சோ இவருக்கு அப்புறம் யாரு கேட்பாங்க? ரவி சின்ஹா. ஓகேவா? சோ இவருக்கு முன்னாடி யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா அனில் தஷ்மனா அப்படிங்கிறவரு இவருக்கு முன்னாடி இருந்திருப்பாங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 15th question. Which of the following is correct regarding personal disposable income? தனிநபர் செலவழிப்பு வருமானம் தொடர்பாக பின் வருமானவற்றில் எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. தனிநபர் செலவழிப்பு வருமானத்தை பொறுத்தவரை எது சரி அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. எது சரி அப்படின்னா பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம் which is equal to பர்சனல் இன்கம் மைனஸ் பர்சனல் டாக்ஸ் பேமெண்ட் மைனஸ் நான் டாக்ஸ் பேமெண்ட்ஸ். இதுதான் இந்த பர்சனல் டிஸ்போசபிள் இன்கம்ல சரியான தொடர். ஓகேவா? தனிநபர் செலவழிப்பு வருமானம் அப்படிங்கிறது தனிப்பட்டவருடைய வருமானம் மைனஸ் தனிப்பட்ட வரி செலுத்துதல் மைனஸ் வரி அல்லாத கொடுப்பனங்கள். வரி அல்லாதனா நான் டாக்ஸ் பேமெண்ட்ஸ். இத கழிச்சு வர்றதுதான் தனிநபர் செலவழிப்பு வருமானம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 16th question. Which among the following element has the least atomic radius? பின் வரும் உறுப்புகளில் எது குறைந்தபட்ச அணு ஆரம் கொண்டது அப்படின்னு கேக்குறாங்க. எது அப்படின்னா ஆக்சிஜன் தான். ஓ தான் அணு ஆரம் தான் மிக குறைந்த அணு ஆரம். இங்க கொடுக்கப்பட்டிருக்கிறதுல மிக குறைந்த அணு ஆரம் எது? இந்த ஆக்சிஜனுடைய அணு ஆரம் தான் மிக குறைந்த அணு ஆரம். ஓகேவா? சோ இதோடைய அந்த அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இதோடைய அட்டாமிக் ரேடியஸ் அப்படிங்கிறது 0.073 நானோமீட்டர் இருக்கும். 0.073 நானோமீட்டர் இருக்கும். ஓகேவா? சோ இதே மாதிரி லித்தியத்தோட அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த லித்தியத்தோட அட்டாமிக் ரேடியஸ் 0.155 நானோமீட்டர் இருக்கும். ஓகேவா? சோ அதே மாதிரி இந்த பெர்லியத்தோட அட்டாமிக் ரேடியஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா இந்த பெர்லியத்தோட அட்டாமிக் ரேடியஸ் 0.112 நானோமீட்டர். ஓகேவா? சோ இந்த போரானுக்கு எவ்வளவு அட்டாமிக் ரேடியஸ் இருக்கும் அப்படின்னா இந்த போரானுக்கு அட்டாமிக் ரேடியஸ் 0.098 நானோமீட்டர். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரேர் கொஸ்டின்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ரொம்ப ரேர் கொஸ்டின். சோ கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்குமே மாதிரி ரொம்ப ரேரா தான் சில கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 17th question. In which of the following international Olympic committees Thomas
batch Olympic agenda 2020+5 was discussed. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பின்வரும் எந்த சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் அமர்வுல வந்து தாமஸ் பாக் ஒலிம்பிக் நிகழ்ச்சியோடைய அந்த நிரல் வந்து 2020+5 பற்றி இது விவாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ எந்த அமர்வின் போது அப்படின்னா 137வது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் அமர்வுல தான் வந்து இந்த தாஸ்பாக் ஒலிம்பிக் நிகழ்ச்சியோட இந்த நிரலா இருக்கிற 2020+5 பற்றி விவாதிக்கப்பட்டுச்சு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியம் 137வது அமர்வு. சோ இந்த 137வது அமர்வு வந்து எந்த நாள்ல இருந்து எந்த நாள் வரைக்கும் நடந்துச்சு அப்படின்னா, சோ மார்ச் 10th இருந்து மார்ச் 12ஆம் தேதி வரைக்கும் நடந்துச்சு. மார்ச் 10th இருந்து 12th வரையும் நடந்துச்சு. 2021ல இந்த 137வது அமர்வு நடைபெற்றுச்சு. சோ இந்த செஷன் வந்து யாரால ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல இருக்கிற அந்த லுசானேல இந்த செஷன் ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கும். எங்க ஆர்கனைஸ் பண்ணப்பட்டிருக்கும்? சுவிட்சர்லாந்து, லுசானே. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 18th கொஸ்டின், which water body surrounds India in the west? மேற்குல இந்தியாவை சுற்றியுள்ள நீர்நிலை எது அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஓகேவா? சோ இப்படி நம்ம இந்தியாவை பிரிச்சோம் அப்படின்னா நார்த், சவுத், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். ஓகேவா? சோ இப்படி வந்து நம்ம பிரிச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. மேற்குல இந்தியாவை சுற்றியுள்ள அந்த நீர்நிலைகள்லாம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. மேற்குல இந்தியாவை சுற்றியுள்ள அந்த நீர்நிலை எது அப்படின்னா, மேற்குல வந்து அரபிக்கடல், மேற்குல அரபிக்கடல் இருக்கும். ஈஸ்ட்ல கிழக்குல வந்து பே ஆஃப் பெங்கால், கிழக்குல வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்கால். சவுத்ல வந்து இந்திய பெருங்கடல், சவுத்ல இந்திய பெருங்கடல். சோ இதுதான் வந்து இந்தியாவை சூழ்ந்துள்ள அந்த சரௌண்டிங் வாட்டர் பாடிஸ், சரௌண்டிங் வாட்டர் பாடி. இந்தியாவை சுற்றியுள்ள வாட்டர் பாடிஸ் எதுன்னு கேட்பாங்க. சோ இந்தியாவை சுற்றியுள்ள நீர்நிலைகள் வந்து மேற்கே வந்து அரபிக்கடலும், கிழக்கே வந்து வங்காள விரிகுடாவும், தெற்கே ஓகேவா. சோ தெற்குல வந்து இந்திய பெருங்கடலும் இருக்கு. சோ இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு கொஸ்டின். இந்தியா வந்து 3 மிகப்பெரிய நீர்நிலைகளை கொண்ட ஒரு தீபகற்ப நாடு. இந்தியா வந்து இந்த கடல்களை சுற்றி இருக்கிற ஒரு தீபகற்ப நாடு. இந்தியா வந்து ஒரு தீபகற்ப நாடு. ஏன்னா 3 பக்கமும் நீர்களால் சூழப்பட்டிருப்பதாலதான் இந்தியாவை நம்ம என்ன சொல்றோம்? தீபகற்ப நாடுன்னே சொல்றோம். அந்த 3 கடல் என்னென்னு தெரிஞ்சு வச்சு. ஓகேவா? சோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 19th கொஸ்டின், the objective of the first 5-year plan was to dash. முதல் 5ஆண்டு திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. சோ இதை நிறைய டைம் பார்த்தோம். 5-year plan நிறைய டைம் பார்த்தோம். ஓகேவா? சோ இதோடைய முக்கியமான நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா, டெவலப் அக்ரிகல்ச்சர். சோ இந்த முதல் 5 கால திட்டத்தோட முக்கிய நோக்கமே வந்து விவசாயத்தை வளர்ப்பதுதான். டெவலப் அக்ரிகல்ச்சர் தான் இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளானோட முக்கியமான நோக்கமா இருக்கு. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான் எப்ப தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா, இந்த முதல் 5 கால திட்டம் வந்து 1951ல சோ அப்போதைய முதல் பிரதமரான ஜவஹர்லால் நேரால இந்த முதல் 5 கால திட்டம் வந்து பாராளுமன்றத்துல முன்மொழியப்பட்டிருக்கும். இந்த முதல் 5 கால திட்டத்தை பத்தி வேற என்ன சொல்லணும் அப்படின்னா, இது ஹரோடோமர் மாதிரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது எந்த மாதிரி? ஹரோடோமர் மாதிரி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சோ முதல் 5-year பிளான் வந்து எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும்னா 1951ல இருந்து 1956 வரைக்கும். சோ இந்த டைம்ல வந்து நிறைய நீர்நிலைகளை வந்து தொடங்கியிருப்பாங்க, நிறைய டேம்ஸ் கட்டியிருப்பாங்க, நிறைய புதுசா ஏரிகள் கட்டியிருப்பாங்க, தடுப்பணை கட்டியிருப்பாங்க. நிறைய தடுப்பணைகள் இந்த டைம்ல தான் கட்டப்பட்டிருக்கும். ஓகேவா? சோ இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளானை யாரு டிராஃப்ட் பண்ணிருப்பாங்க? எந்த பொருளாதார நிபுணர் வந்து இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளானை டிராஃப்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, சோ KN ராஜ் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் 5-year பிளானை டிராஃப்ட் பண்ணிருப்பாரு. ஓகேவா? சோ இதுல நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட் 11வது பார்ட்லயே இருக்கு சொல்லியிருப்பேன். இந்த ஃபர்ஸ்ட் 5-year பிளான்ல வந்து நம்மளுடைய இலக்கு வந்து 2.1% GDP தான். ஆனா நம்ம அடைஞ்சது வந்து 3.6% GDP. ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ நெக்ஸ்ட் 20th கொஸ்டின், in the Indian Constitution right to equality as dash article in it. இந்திய அரசியலமைப்புல
சமத்துவத்திற்கான உரிமையில வந்து எத்தனை ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்திய அரசியலமைப்புல சமத்துவத்திற்கான அந்த உரிமையில எத்தனை சரத்துகள் இருக்கு, எத்தனை சரத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை சரத்துகள் இருக்கும் அப்படின்னா 5 சரத்துகள் இருக்கு. இந்திய அரசியலமைப்புல சமத்துவத்திற்கான அந்த உரிமையில வந்து 5 சரத்துகள் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேவா? சோ ரைட் டு ஈக்குவாலிட்டி எந்த ஆர்டிகிள் இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, சோ ரைட் டு ஈக்குவாலிட்டி வந்து ஆர்டிகல் 14 இருந்து ஆரம்பிச்சு. ஆர்டிகல் 14 இருந்து ஆரம்பிச்சு. ஆர்டிகல் 14, 15, 16, 17, 18. ஓகேவா? சோ இந்த 5 தான் ரைட் டு ஈக்குவாலிட்டிக்கான ஆர்டிகல். ஆர்டிகல் 14 என்ன சொல்லுது அப்படின்னா, சோ ஜாதி, மதம், அப்புறம் பாலினம், அவங்க பிறந்த இடம், இதெல்லாம் காரணம் காட்டி அடிப்படையில எந்த ஒரு நபரையுமே வந்து நீங்க வந்து என்ன பண்ண முடியாது, புறக்கணிக்க முடியாது. அவங்க எல்லாமே சட்டத்தின் முன்பு சமம். ஓகேவா? சட்டத்துக்கு வந்து உயர்ந்தவங்க, தாழ்ந்தவங்க, பணக்காரன், ஏழை, உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதின்னு எந்த விதமான பாகுபாடும் கிடையாது. சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதுதான். சட்டத்தின் முன்னாடி வந்து எல்லாமே சமமானவர்கள் தான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 15 என்ன சொல்லுது அப்படின்னா, ஆர்டிகல் 15 வந்து இதே மாதிரி ஜாதி, மதம், இது மாதிரி பாலினம், பிறந்த இடம், இது எல்லாத்தையுமே வச்சு இதை ஏதாவது ஒண்ணு சொல்லி எந்த ஒரு குடிமகனையுமே வந்து நீங்க பாகுபாடு காட்டக்கூடாது. அவர் இந்த மதம், இந்த ஜாதி, இந்த பாலினம், சோ இவர் இந்த இடத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நீங்க பாகுபாடு காட்டி அவரை ஒதுக்கவே முடியாது. அப்படி அதை சொல்றதுதான் ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 16 என்ன சொல்லுது அப்படின்னா, மாநிலத்தோட ஒவ்வொரு அலுவலகத்திற்கும் வேலை வாய்ப்பு இல்லைன்னா வந்து நியமனம் தொடர்பான இந்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே இந்திய குடிமகனா இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? சோ இந்த எம்ப்ளாய்மெண்ட்ல எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவல் ரைட்ஸ் இருக்கு. ஓகேவா? இவருதான் போட்டி போடணும்னு எந்த குறிப்பும் கிடையாது. ஆர்டிகல் 17 அப்படிங்கிறது வந்து அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமையை சொல்றதுதான். ஆர்டிகல் 17 வந்து தீண்டாமையை சொல்றது. ஆர்டிகல் 18 வந்து ஆர்டிகல் 18 வந்து ராணுவம் மற்றும் கல்வி பட்டங்கள் தவிர இந்த பட்டங்கள் தான் உங்களுக்கு இருக்கணும். ராணுவம் மற்றும் இந்த கல்வி சார்பா நீங்க படிச்சு வாங்குறீங்களா அந்த பட்டத்தை தவிர வேற எந்த பட்டத்துக்கும் உங்க பேருக்கு முன்னாடியோ பின்னாடியோ வச்சுக்க கூடாது. ஓகேவா? சோ இந்த ஜாதி பேரை போடுறது, இந்த இனத்து பேரை போடுறது, இந்த பட்டங்களை எல்லாத்தையுமே ஒழிக்கணும். ஓகேவா? சோ அப்படி ஒழிக்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 18. இப்படி ஒழிக்கிறது மூலமா என்ன ஆகும், எல்லா மனுஷனும் இங்க ஒண்ணுதான் அப்படிங்கிற தன்மை உருவாகும். ஓகேவா? இந்த 5 ஆர்டிகல் தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இது. ஓகேவா? சோ இதோட இந்த பார்ட் 12 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ இந்த 12th பார்ட்டுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, இந்த 12th பார்ட்டுக்கான கொஸ்டின் வந்து கதகளி டான்ஸ் ஃபார்ம் வந்து எந்த மாநிலத்துல ஃபேமஸ் ஆன ஒரு டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. கொஸ்டின் 1. கொஸ்டின் 2 என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. மொத்தம் எத்தனை கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அது 2வது கொஸ்டின். 3வது கொஸ்டின் என்ன அப்படின்னா, கதக் அப்படிங்கிற இந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் வந்து எந்த மாநிலத்துக்குரிய அந்த கிளாசிக்கல் டான்ஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. இதுதான் வந்து இந்த பார்ட் 12க்கான 3 கொஸ்டின். இத வழக்கம் போல A1, A2, A3 அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட்ல பின் பண்ணுங்க. சோ மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.